இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு போட்டு மசியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் முட்டை வறுத்துருக்கேன். அப்புறம் தயிர் ஊத்தி வச்சுருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். இன்னைக்கு அதாங்க சிம்பிளானதாங்க சமையல். இன்னைக்கு ட்ரெண்டிங்காக ஒரு முட்டை போடுறாங்க பாருங்கள். அந்த முட்டைக்கு முட்டை அது செய்கிறேங்க இன்னைக்கு. நான் எல்லாம் வேவிச்ச முட்டை வைக்கிறாங்களா, நான் இன்னைக்கு முட்டை வறுத்தேனா, அந்த இது மிளகாத்தூள் போடுறது போல் அந்த முட்டையை வச்சுட்டு அதுலேயே ஆம்லேட் போட்டு வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்தது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போடுவோம், அது போடாமல் இப்படி வறுத்து வச்சதுங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் குயிக்கராக மசியல் பண்ணிடுறேங்க. இதாங்க இன்றைக்கி ட்ரெண்டிங் முட்டையும் செஞ்சேன். முட்டையும் வறுத்துருக்கேன். ரசம் தயிர் அவ்வளோதாங்க. இது நல்லா இருக்குங்க. இது மாதிரி சாப்பிட்றது அந்த வெங்காயத்தோட அந்த முட்டை காரம் ஆம்லேட்டோட சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது.